வணக்கம். நாம இன்னைக்கு அலச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது, ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது. எங்க கிட்ட இருக்கிறது ஓஷோவின் பியாண்ட் என்லைட்மெண்ட் சொற்பொழிவு தொடர்ல 15வது ஆடியோ. இதுல ஓஷோ ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புறார். நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான அனுபவங்களை, அதாவது அன்பு, நம்பிக்கை, தியானம், இதையெல்லாம் உண்மையிலே வார்த்தைகளால விளக்க முடியுமா? கரெக்ட். இது வெறும் தத்துவ விவாதம் மட்டும் இல்ல. இந்த உரையாடல் மூலமா நாம சில விஷயங்களை ஏன் விளக்க முயற்சிக்கும் போது அதோட உயிரோட்டத்தையே இழந்துடுறோம்னு பார்க்க போறோம். குறிப்பா ஓஷோ சொல்ற நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்டுக்கும் நாம பொதுவா சொல்ற கோட்பாடு இல்லனா விசுவாசம், பிலீஃப்க்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பிளவை ஆழமா ஆராய போறோம். ஆமா, இது நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்க்கலான்னு தோணுது. நிச்சயமா. சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். ஓஷோவோட பாயிண்டே ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில சில விஷயங்களை விளக்க முடியாததால தான் அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா, ஒரு விளக்கம் இருந்தா வாழ்க்கை ரொம்ப தட்டையா ஒரு கணக்கு பாட மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. ஆமா, இதுக்கு உதாரணமா அவர் சொல்றது அன்பு. ஆமா, அத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். அவர் இத அணுகுற விதமே ரொம்ப அழகா இருக்கு. கோடிக்கணக்கான வருஷமா மனுஷங்க காதலிச்சிருக்காங்க, அன்பை உணர்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அன்புன்னா என்னன்னு யாராலையும் ஒரு முழுமையான வரையறையை கொடுக்க முடியலையே. முடியல. அதுதான் விஷயம். விஞ்ஞானிகள் அத ஹார்மோன்னு சொல்றாங்க, கவிஞர்கள் அது தெய்வீகம்னு சொல்றாங்க. ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் இது ரெண்டையும் தாண்டின ஒரு விஷயம்னு. நீங்க அது வரையறுக்க முயற்சி செஞ்சா அது கையிலேருந்து நழுவி போயிடும். ஓஷோ சொல்ற மாதிரி நீங்க அனுபவிக்கிறது எல்லாம் விளக்க முடியாது. நீங்க விளக்குறது எல்லாம் அனுபவிக்க முடியாது. கரெக்ட். ஒரு நிமிஷம், இனி எனக்கு ஒரு கேள்வி வருது. அன்பு, நம்பிக்கை, இதெல்லாம் விளக்க முடியாதுன்னு ஓஷோ சொல்றது புரியுது. ஆனா நம்ம ஒரு சமூகத்துல வாழ்றோம். நம்ம அனுபவங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முயற்சி செய்யலேன்னா நாம எப்படி ஒருத்தருக்கு ஒருவர் தொடர்பு படுத்திக்க முடியும்? இது ஒரு விதமான ஆன்மீக தனிமைக்கு வழிவகுக்காதா? ரொம்ப நல்ல கேள்வி. ஓஷோ விளக்க முயற்சிக்காதீங்கன்னு தான் சொல்றாரே தவிர அனுபவத்தை பகிர்ந்துக்காதீங்கன்னு சொல்லல. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. அதனாலதான் அவர் தாகமா இருக்கிறவன ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொல்றார். உங்க அனுபவத்தை நீங்க ஒரு கவிதையா, ஒரு ஓவியமா, இல்லனா உங்க வாழ்க்கை முறையாலேயே வெளிப்படுத்தலாம். ஆனா அது ஒரு அறிவியல் சூத்திரம் மாதிரி. ஆமா, இதுதான் அன்புன்னு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க முயற்சிக்கும் போதுதான் சிக்கலே ஆரம்பிக்குது. இதுக்கு அவர் சொல்ற கோல்ட்ரிட்ஜ் கதை ஞாபகம் வருது. சொல்லுங்க. ஒரு பேராசிரியர் கவிஞர் கோல்ட்ரிட்ஜ் கிட்டேயே போய் அவர் எழுதின ஒரு கவிதையோட அர்த்தத்தை கேக்குறாரு. அதுக்கு கோல்ட்ரிட்ஜ் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொன்னார்? நான் இதை எழுதினப்போ இதோட அர்த்தம் 2 பேருக்கு தெரியும். ஒன்னு எனக்கு, இன்னொன்னு கடவுளுக்கு. இப்போ கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாரு. அற்புதமான உதாரணம் இல்லையா? ஆமா. ஒரு படைப்பை உருவாக்குனவராலேயே அதை முழுசா பகுத்தறிவுக்குள்ள கொண்டு வர முடியல. படைப்போட அனுபவம் வேற, அதோட விளக்கம் வேற. இதையேதான் அவர் பிக்காசோ ஓவியங்களோட ஒப்பிடுறாரு இல்லையா? ஆமா. பிக்காசோ கிட்ட போய் இந்த ஓவியத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டா அவருக்கு பயங்கரமா கோவம் வருமா. யாராவது ரோஜா பூ கிட்டயோ நட்சத்திரத்துக்கிட்டயோ போய் அதோட அர்த்தத்தை கேக்குறாங்களா? அதோட அழக அனுபவிச்சா போதும்னு சொல்லுவார். கரெக்ட். நீங்க ஒரு விஷயத்த வார்த்தைகளுக்குள்ள அடைக்க முயற்சிக்கும் போது அதோட ஆன்மாவை இழந்துடுறீங்க. வானத்துல பறக்கிற பறவை ரொம்ப அழகு. ஆனா அதையே புடிச்சு ஒரு தங்க கூண்டுல வச்சா அது அதே பறவை தான். ஆனா அதோட சுதந்திரம், அதோட வானம் எல்லாமே போயிடுச்சு. அதோட ஆன்மாவே செத்து போச்சு. இது ஆச்சரியமா இருக்கு. அப்படியானால் இதை விட ஆழமான தனிப்பட்ட குரு சீண்டர் உறவை எப்படி விளக்குறது? ஒருவர் ஓஷோ கிட்ட இத பத்தி கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்? அதையும் வார்த்தைகளால விளக்கவே முடியாதுன்னு சொல்றார். அதுவும் முடியாதா? நிச்சயமா முடியாது. இது அப்பா நண்பன் மாதிரி ஒரு சமூக உறவு இல்ல. இது 3 அடுக்குகளா இருக்கிற விளக்கவே முடியாத ஒரு மர்மோன்னு சொல்றார். 3 அடுக்குகளா? ஆமா. முதல் அடுக்கு அன்பு. அதுவே விளக்க முடியாததுன்னு நாம இப்பதான் பார்த்தோம். 2வது அடுக்கு அதைவிட ஆழமானது, நம்பிக்கை, ட்ரஸ்ட். இது நாம சாதாரணமா சொல்ற நம்பிக்கை இல்ல. இந்த இடத்துல அவர் சொல்ற கதை மனச உழுக்குது. மத்திய காலத்துல ஒரு வீரன் போருக்கு போகும்போது தன் மனைவிக்கு கற்பு பூட்டு போட்டு போனதும் அந்த நண்பன் வேகமா ஓடி வந்து, நண்பா நீ தப்பான சாவிய கொடுத்துட்டேன்னு சொல்றான். பாருங்க, என்ன ஒரு அவநம்பிக்கை. ஆமா. இந்த கதை மூலமா ஓஷோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம வாழ்ற இந்த போட்டி நிறைந்த உலகத்துல உண்மையான நம்பிக்கைங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லங்கிறார்.
எல்லா உறவுகளுக்கு பின்னாலேயே ஒரு சந்தேகம், ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, ஆனா குரு சீடர் உறவுல வர்ற நம்பிக்கை இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது ஒரு முழுமையான திறந்த மனநிலை. அப்போ 3வது அடுக்கு. 3வது அடுக்கு தான் உச்சம். சரணடைதல், சரண்டர். இது வெறும் ஒருத்தரை பின்தொடர்றதில்ல. உங்க தனிப்பட்ட விருப்பங்கள், உங்க ஈகோ, உங்க அறிவு எல்லாத்தையும் ஒரு உயிருள்ள அனுபவத்துக்கு முன்னாடி கரைச்சிடுறது. ஒரு ஆத்துல குதிக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. நீங்க நீந்த முயற்சிக்கல. ஆறு உங்களை எங்க கொண்டு போகுதோ அங்கே போக உங்களை முழுசா அனுமதிக்கிறீங்க. அதுதான் குரு ஷீடர் உறவோட உச்சகட்ட நிலைன்னு சொல்றார். அப்போ இந்த 3 அடுக்குகளையும் அன்பு, நம்பிக்கை, சரணடைதல் எப்படி வார்த்தைகளால விளக்க முடியும்? முடியாது. அதனால ஓஷோவோட அறிவுரை என்னன்னா, யார்கிட்டயும் வாய் வார்த்தையா பதில் சொல்லாதீங்க. உங்க இயலாமைய ஒத்துக்கோங்க. ஆனா அவங்கள அந்த அனுபவத்துக்கே கூப்பிடுங்க. சரி, இந்த நம்பிக்கைங்கிற விஷயம் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. 30 வருஷமா பௌத்தரா இருந்த ஒருத்தர் ஓஷோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமா, அவரு ஓஷோ மேல ஒரு விதமான நம்பிக்கைய, ட்ரஸ்ட உணர்றார். ஆனா அது இத்தனை வருஷமா அவர் பின்பற்றிட்டு வந்த கோட்பாட்டோட, பிலீஃபோட மோதுது. இங்கதான் இந்த உரையாடலோட மையமே இருக்கு. அவர் பயன்படுத்துற உருவகங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கோட்பாடு, அதாவது பிலீஃப்ங்கிறது ஒரு போலி நாணயம், ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரிங்கிறாரு. பிளாஸ்டிக் பூ. ஆமா, அது ரொம்ப மலிவானது. அதுக்கு எந்த அர்ப்பணிப்பும் தேவையில்லை. ஒருத்தர் இன்னைக்கு ஹிந்துவா இருக்கலாம், நாளைக்கு கிறிஸ்தவரா மாறலாம், சட்டைய மாத்துற மாதிரி மதத்தை மாத்திக்கலாம். அது தலையில, அறிவுல மட்டும்தான் இருக்கும். கரெக்ட். அதுக்கு வேர்கள் கிடையாது. பிளாஸ்டிக் பூங்கிற உருவகம் சக்தி வாய்ந்தது தான். ஆனா நடைமுறையில பல பேர் தங்களோட வாழ்க்கையை இந்த பிளாஸ்டிக் பூக்களை சுத்தி தானே அமைச்சிருக்காங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட மத கோட்பாட்டை பின்தொடர்றது அவங்களுக்கு ஒரு சமூக அடையாளத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குது. ஓஷோ பார்வையில அந்த பாதுகாப்பு ஒரு மாயையா? சரியா சொன்னீங்க. அது ஒரு வசதியான மாய. உண்மையான ரோஜாவுக்கும் முட்கள் இருக்கும், அது வாடி போகும், அதுக்கு பராமரிப்பு தேவை. அதாவது உண்மையான நம்பிக்கைங்கிறது ஆபத்து நிறைஞ்சது. ஆமா, அது உங்களை காயப்படக்கூடியவரா மாத்தும். பிளாஸ்டிக் பூ ரொம்ப பாதுகாப்பானது, ஆனா அதுல உயிர் இல்ல. ஓஷோ கேக்குற கேள்வி இதுதான்: நீங்க உயிரில்லாத பாதுகாப்பை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல உயிருள்ள ஆபத்தையா? அப்போ நம்பிக்கை, ட்ரஸ்ட். அத உண்மையான ரோஜான்னு சொல்றாரு. அது விலை உயர்ந்தது, ஆபத்தானது, அனுபவபூர்வமானது. அதோட வேர்கள் உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்கும். அது ஒரு உயிருள்ள வளர்ற சக்தி. ஆமா, நம்பிக்கைங்கிறத உங்களை பாதுகாப்பற்றவரா, திறந்தவரா மாத்துது. அது ஒரு கருத்து மேல வைக்கப்படுறதில்ல, ஒரு உயிருள்ள பிரசன்னத்தின் மேல வைக்கப்படுது. அந்த 30 வருஷ பௌத்த விஷயத்துல அவர் இத்தனை நாளா வச்சிருந்தது ஒரு பிளாஸ்டிக் பூ. ஆனா இப்போ ஓஷோ மேல அவர் உணர்றது ஒரு உண்மையான ரோஜா மொட்டு விட ஆரம்பிச்ச மாதிரி. இது கேட்பதற்கே ரொம்ப கடுமையா இருக்கு. 30 வருஷமா ஒருத்தர் பின்பற்றிட்டு வந்த ஒரு பாதையை அவ்வளவு சுலபமா வீணுன்னு சொல்லிட முடியுமா? அந்த பாதை அவருக்கு எந்த ஒரு ஒழுக்கத்தையோ மன அமைதியோ கொடுத்திருக்காதா? ஒருவேளை அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடித்தளமா இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. ஓஷோ அந்த 30 வருஷத்தை அவமானப்படுத்தல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன அந்த 30 வருஷமும் உங்களுக்கு எந்த நேரடி அனுபவத்தையும் கொடுக்கலனா அது ஒரு அழகான கூண்டு மட்டுமே. புத்தரை பத்தி படிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க புத்தராவே மாறல. அதனால புத்தராக மாறுறதுக்கு பௌத்தம்ங்கிற இசத்தையே கைவிடுங்கன்னு சொல்றாரு. ஆமா, புத்தர் ஒரு பௌத்தர் இல்ல, இயேசு ஒரு கிறிஸ்தவர் இல்லன்னு அவர் சொல்றது ரொம்ப முக்கியம். அவங்க காலத்துல அந்த வார்த்தைகளே கிடையாது. அவங்க ஒரு அனுபவத்தை வாழ்ந்தாங்க. கரெக்ட். அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த அனுபவத்தை ஒரு இறந்த கோட்பாடா மாத்திட்டாங்க. ஓஷோ அந்த நபர்கிட்ட சொல்றது, இத்தனை நாள் இறந்த சடலத்தை சுமந்தது போதும், இப்போ உனக்குள்ள ஒரு உயிருள்ள புதிய அங்குர் வந்திருக்கு, அத வளர விடு என்பதுதான். சரி, இந்த உரையாடல்ல வர்ற இன்னொருத்தரோட பிரச்சனை இன்னும் நுட்பமானது. சொல்லுங்க. அவருக்குள்ள ஒரு கேள்வி எழறத உணர்றார். ஆனா அத வார்த்தைகள்ல சொல்ல முயற்சி பண்ணா அது காணாம போயிடுது. இது நம்மள பல பேர் உணர்ந்த ஒரு குழப்பம். இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. உனக்கு கேள்வி இல்ல, உனக்கு ஒரு தேடல் இருக்குன்னு சொல்றார். கேள்வி இல்ல, தேடல் இருக்கா? ஆமா, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கேள்வி, குவெஸ்டின்ங்கிறது எல மாதிரி மேலோட்டமானது. அதுக்கு வெறியறிந்து ஒரு பதில் தேவை. கடவுள் இருக்காராங்கிறது ஒரு கேள்வி. ஆனா தேடல், குவெஸ்ட், அது வேர் மாதிரி ரொம்ப ஆழமானது. அது வெளியிருந்து பதிலை எதிர்பார்க்காது, அதுவே பதிலா மாற முயற்சிக்கும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? தானே பதிலா மாறுறதுனா என்ன? ஒரு கேள்வி மனசுல இருந்து வருது, அதுக்கு இன்னொரு மனசுல இருந்து பதில் கிடைக்கும். ஆனா தேடல் உங்க முழு சத்தையில இருந்தும் வருது. ஓகே.
அதுக்கு பதில் உங்க முழு சத்தையும் மாறும்போதுதான் கிடைக்கும். அதனாலதான் வார்த்தைக்குள்ள கொண்டு வரும்போது அந்த தேடலோட தீவிரம் குறைஞ்சிடுது. கேள்விக்கு பதில் தேவை, தேடல் தன்னைத்தானே ஒரு மாற்றமா நிகழ்த்திக்க விரும்பும். அப்போ அந்த நபருக்கு ஓஷோ என்ன அறிவுரை சொல்றார்? பதில தேடாதே, மௌனமா உனக்குள்ள இன்னும் ஆழமா போ, அந்த தேடலோடவே இரு. ஒரு நாள் அந்த தேடலே உனக்கான பதிலா மாறும், நீயே பதிலா மாறிடுவேன்னு சொல்றார். இது ஆன்மீக பயணத்தையே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. சரி, அடுத்ததா ஒரு விசித்திரமான சம்பவத்துக்கு வரும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆமா, அந்த லாமா கதை. காத்மாண்டுவைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் 40 வருஷமா தியானம் பண்ற ஒரு லாமா கிட்ட ஓஷோவோட புத்தகத்தை கொடுக்கறார். அந்த புத்தகத்தில் இருந்த ஓஷோவோட புகைப்படத்தை பார்த்த உடனே அந்த லாமா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். ஆமா, இவ தியான தினத்துல தினமும் போற இடத்துக்கு வந்திருக்கார். இந்த முறை கிருஷ்ணர் அல்லது புத்தர் அவதாரங்கள்ல மட்டும் அடக்கிற முழு மகிமையோட வந்திருக்காருன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, இனிமே நீங்க என்கிட்ட வழிகாட்டல் கேட்க தேவையில்ல, இவரே பின்பற்றுங்கள்னு சொல்லிடுறார். ஒரு புகைப்படத்தை பார்த்து எப்படி இவ்ளோ விஷயங்களை சொல்ல முடியும்? இத தியானம் மூலமா வர்ற உள்நோக்குன்னு ஓஷோ விளக்குறார். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தியானம் உங்க உணர்திறன் அதிகப்படுத்துதுன்னு அவர் சொல்றதுதான். நம்ம கிட்ட 5 புலன்கள் மட்டும் இருக்கிறதால நம்மால இந்த யதார்த்தத்தோட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் உணர முடியுது. தியானம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு புதிய புலனை நமக்குள்ளே வளர்க்குற மாதிரி. அப்ப அந்த லாமா பார்த்தது வெறும் ஒரு புகைப்படத்தை இல்ல. அவர் பார்த்தது அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு பிரக்ஞை நிலைய, ஒரு ஆற்றல. இத விளக்க ஓஷோ ராமகிருஷ்ணர் கதைய சொல்றாரு. ஓ ஆமா. ஒரு முறை ராமகிருஷ்ணர் அவரோட சொந்த புகைப்படத்துக்கே கால்ல விழுந்து கும்பிடுறார். இத பார்த்து சீடர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். ஆமா, எனக்கே குழப்பமா இருக்கு. அப்போ ராமகிருஷ்ணர் சொல்றார், நான் இந்த படத்தை கும்பிடல, இந்த படத்துல பிடிபட்டிருக்கிற சமாதிங்கிற அந்த பிரக்ஞை நிலைய வணங்குறேன். அது யாருடைய படமா இருந்தாலும் சரி, அந்த நிலையை நான் வணங்குவேன்னு. கரெக்ட். அது மாதிரிதான் அந்த லாமாவும் தன்னோட 40 வருஷ தியானத்தால கிடைச்ச ஆழமான பார்வையால அந்த புகைப்படத்தில் இருந்த நபரை தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்த பிரபஞ்ச உணர்வை கண்டார். அது ஒரு ஆழமான உண்மையை பார்க்கிற விஷயம். விளக்க முடியாத விஷயங்கள், நம்பிக்கையோட தன்மை, உள்மன தேடல்னு இவ்வளவு தூரம் பயணம் செஞ்ச பிறகு இது எல்லாத்துக்கும் என்னதான் அர்த்தம்? இந்த சொற்பொழிவு கடைசியா ஒரு நேரடியான கேள்வியோட முடியுது. ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க அன்பு பத்தி பேசுறீங்க, வெறுப்பு பத்தி பேசுறீங்க, ஆனா உண்மையிலே அங்கே என்னதான் இருக்கு? அன்பா, கருணையா? ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது, உறுதியானது, ஒரு வகையில அதிர்ச்சிகரமானதுன்னு சொல்லலாம். என்ன சொல்றார்? உண்மை என்னன்னா, அங்கே அன்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, அங்கே இருக்கிறது முழுமையான மௌனம் மட்டுமேன்னு சொல்றாரு. மௌனமா? ஆமா, நாம இவ்ளோ நேரம் விவாதிச்ச அன்பு, நம்பிக்கை, கருணை மாதிரி எல்லா இரட்டைத்தன்மைகளுக்கும் அப்பாற்பட்ட, வார்த்தைகளுக்குள் அடங்காத ஒரு மகத்தான அமைதி, ஒரு பேரமைதி மட்டும்தான் இருக்கு. அதுதான் உச்சக்கட்ட உண்மைங்கிறாரு. இது நம்மையும் உங்களையும் ஒரு இறுதி சிந்தனையுடன் விட்டுச் செல்கிறது. உச்சபட்ச உண்மை என்பது அன்பு, கருணை போன்ற நமக்கு பிடித்தமான கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மௌனம் என்றால், நமது ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை விவரிக்க நாம் பயன்படுத்தும் இந்த வார்த்தைகளும் உணர்வுகளும் எதை குறிக்கின்றன? அவை அந்த மௌனத்தை நோக்கிய வெறும் வழிகாட்டிகளா, அல்லது நமக்காக நாமே கட்டிக்கொள்ளும் அழகான தங்கக் கூண்டுகளா?